சிக்கிட்டு வைப், கூலி பவர் ஹவுஸ் கிளிம்ஸ் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த அளவுக்கு அதன் முழு பாடல்கள் வெளியான பின்னர் பெரிதா ரசிகர்களை கவரவில்லை என்கின்ற ட்ரோல்கள் தான் சோசியல் மீடியாவில் ஓடிக்கொண்டிருக்கு. நேற்று காலை முதலே சன் பிக்சர்ஸ் பில்டப் கொடுத்து வந்த நிலையில் சொன்ன டைமிங்கில் 3வது சிங்கிள் கூலி பவர் ஹவுஸ் பாடல் வெளியாகலை. ஆனால் ஒரு வழியாக இரவு நேரத்தில் பாடலை வெளியிட்டு ரசிகர்களை அமைதியாக்கிட்டாங்க. அனிருத்தின் இசை சேர்க்கைக்காகவே கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா இந்த மாதம் நடைபெறாமல் அடுத்த மாதத்திற்கு தள்ளி போவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் அனிருத்தின் இசை கச்சேரியே தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாத இறுதியில் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாக உள்ள கிங்டம் படத்திற்காக கடைசி நேரம் வரை அனிருத் உழைத்து வருவதாகவும் சன் பிக்சர்ஸ் கூலி படத்தின் இசைப்பணியை சீக்கிரம் முடித்து கொடுக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அதனால தான் அனிருத் தன்னுடைய இசை கச்சேரியே ஒத்தி வச்சிருக்கார் என்று பேச்சுகள் தொடங்கிடுச்சு. மேலும் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவராஜ்குமார், மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன், தமன்னா உள்ளிட்டோர் பலர் நடித்த ஜெயிலர் திரைப்படத்தில் அனிருத் போட்ட அத்தனை பாடல்களும் வேற லெவலில் ஹிட் அடிச்சது. தமன்னாவின் காவாலா பாடலுக்கு பாலிவுட் நடிகைகள் எல்லாம் ரீல்ஸ் போட்டு நடனம் ஆடினாங்க. ஹுக்கும் பாடலை வச்சு வெளிநாடுகளிலும் இசை கச்சேரிகளை அனிருத் இன்னமும் அரங்கேற்றி வருவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரத்தமாரே பாடலும் ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்த சூப்பரான பாடல் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தான். சிக்கிட்டு வைப் முதல்ல வெளியாகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்ட ஸ்டெப்ஸ் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆனது. ஆனால் அதன் முழு பாடல் வெளியாகி டி ராஜேந்தர் டான்ஸ் எல்லாம் போட்டாலும் கூட ரசிகர்கள் பெரிதாக கவரல. பூஜா ஹெக்டே சிகப்பு நிற கவர்ச்சி கவுன் அணிந்து ஆடிய மோனிகா பாடல்ல ரஜினிகாந்த் இடம் பெறாதது தலைவர் ரசிகர்களை டென்ஷன் ஆக்கிடுச்சு. ஷவுபின் ஷாக்கர் ரசிகர்கள் மட்டுமே அந்த பாடலை ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹுக்கும் பாடல் அளவுக்கு கூலி படத்தோட பவர் ஹவுஸ் பாடல் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு ஸ்பூன் கம்மியாகவே இந்த கூலி பவர் ஹவுஸ் மொத்த பாடலும் இருக்கு. அனிருத்துக்கு இருக்கும் ப்ரெஷர் காரணமாகவே அவரால் ஜெயிலர் ஆல்பத்தை மிஞ்சிய பாடல்களை கொடுக்க முடியவில்லையா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஆனாலும் படத்தில் பார்க்கும்போது அனைத்து பாடல்களும் பட்டாசா இருக்கும் என்றே ரசிகர்கள் நம்புறாங்க. இசை பற்றி தனக்கு பெரிதா தெரியாததால அனிருத் வசமே விட்டு விட்டேன் என லோகேஷ் கனகராஜ் பேட்டி அளித்த நிலையில நிச்சயம் லோகேஷின் நம்பிக்கையை அவர் கெடுக்க மாட்டார் என்று நம்புவோம். வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் வெளியாகுது. கண்டிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் கூலி பவர் ஹவுஸ் பாடலை பார்த்தீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். பாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.